எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுது. இத்தனை வருஷமா திருமதி சித்ரா அவர்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் பாகவதத்தை பற்றி, நிறைய புராண கதைகளை பற்றி, ஆழ்வார்களை பற்றி, ராமானுஜர் அவர்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பக்த விஜயத்துலேருந்து பல கதைகள் இதெல்லாம் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க. இன்னமும் போட்டுன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்காக தான் அவங்க பண்ணுறது. இங்கே யோசிச்சு பாருங்க, நம்மளால வந்து எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறது வந்து சாத்தியமா? அவங்க டைம் எடுத்து அவங்க நிறைய விஷயங்களை படித்து நமக்காக வீடியோவை போடுறாங்க. இது ஒரு நிஜமாவே ஒரு பெரிய கைங்கரியம் தான். அவங்கள பாராட்ட வேண்டியது தான். ஆனால் இந்த கைங்கரியத்தில் நாமளும் ஒரு பார்ட் எடுத்துக்கணும் இல்லையா? நம்மளால் முடிஞ்சது இதை வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, இதுவும் ஒரு பெரிய கைங்கரியம் தான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சனாதன தர்மத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகலாம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்கள், 4 பேருக்கு இதை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே பின்பிள்ளை ரகசியம்தான். நம்ம ராமானுஜ சுவாமி வைத்தமா நதிக்கிட்ட வராரு. வழக்கம் போல் யாருக்கிட்டேயுமே பேசாத நம்ம சுவாமி அவர்கிட்ட ஏமா இந்த விட்டு போகிற? ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரையும் இந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு எல்லாமே அந்த ஆன்மீக பவர் நிறைய இருக்குமேம்மா, பெருமாளை அடையணும் அப்படின்ற தாகம் நிறைய இருக்கும். அப்பேற்பட்ட ஊரில் எப்படியாவது அந்த ஒரே ஒரு வஸ்திரத்தை கூட கட்டின்னு இருந்துடலாம். இந்த ஊரை விட்டு போகவே யாருக்கும் கஷ்டப்பட்ட கூட மனசு வராதே. அப்பேற்பட்ட ஊரை விட்டு நீ ஏமா போகிற? எல்லோரும் வந்து புக்குவிடம், இந்த ஊர் தான் கதின்னு வர இடத்துல நீ ஏமா போகிற அப்படின்லாம் கேட்டார். சுவாமிகள் சாமான்யமாக அப்படி யார்கிட்டையும் கேட்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. ஏன்னா அவள் வந்து ஒரு என்னவோ அவதார புருஷர் அப்படின்ற மாதிரி ஒரு அவதார புருஷியாக இருப்பா போல இருக்கவ, அவதார பெண்ணாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த அவதார பெண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன்னா, இத்தனை வருஷம் நம்மளாக அந்த உதரும் பேச நம்ம கஷ்டம் சொல்லுவோம், ஏன்டா சுவாமிக்கு கேட்டேன்னு ஆகிடும் அப்படிலாம் இல்லாத எல்லாமே மாணிக்கமும் ரத்னமும் ஐடூரியமாகவும் சொல்கிறா. இந்த வாட்டு மூலம் என்று அழைத்தேனே கஜேந்திரனே போல. சரி, யார் அந்த கஜேந்திரன்? இதுதான் விஷ்ணு புராணத்தில் இருக்குது, ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. இதை வந்து சுகபிரம்ம ரிஷிக்கிட்ட எல்லாரும் கேட்குறா இந்த கதையை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு. இந்த கதை வந்து கேட்டால் ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிற பரீட்சித்து மகரிஷிக்கிட்ட. அதாவது திருப்பார்கடலில் மத்தியத்தில் 10,000 யோஜனை உள்ள திருக்கோட மலை அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலை எப்படி அப்படின்னா வெள்ளி, இரும்பு, தங்கமயமான சிகரங்கள்லாம் இருக்குது. ரொம்ப இதை பற்றி வர்ணிக்கிற எக்கச்சக்கமாக. அதில் குடிமுடி, ரத்னங்கள், அப்படியே நல் செங்கப்பொடி பிரகாசமாக இந்த மாதிரி சுற்றி சமுத்திர அலைகள் இல்லையா. அதாவது பலவிதமான மரங்கள், செடிகள், கொடிகள், மூலிகைகள், கொட்டும் அருவியின் சத்தம், இந்த மாதிரிலாம் அப்படி ஒரு பச்சை கம்பளை விரிச்சா மாதிரி அந்த குகையில் அப்படி மாதிரி பெரிய பெரிய மலைகள், அந்த குகைகள்லாம் இருக்குது. சித்தர்கள், சாணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதர்கள், நாகர்கள், கிண்ணர்கள், அப்ஷரஸ், பெண்டீர் அப்படின்லாம் ரொம்ப அழகாக அங்கே வந்து தபஸ் பண்ணிவிடும், ஆடிடும், பாடிடும், சந்தோஷமாக இருக்கா. அந்த பாறையில் மோதி மோதி சங்கீதம் மாதிரி ஒரு இனிய மோதி மோதி என்ன வரும்னா பாறைகள் மோதி வரும் கீதம் காற்றில். அதில் பாறையில் காற்று மோதும் போது சங்கீதம் போல் பலவிதமான ஒரு எதிரொலிக்குமா. அந்த குகைகளை அது சிங்கத்தின் கச்சனை அப்படின்னு
இன்னும் கொஞ்சம் வேகமாக சிங்கங்கள்லாம் கர்ஜிக்குமா அந்த காற்று அலையை பார்த்து. இந்த மாதிரிலாம் ஒரு பலவிதமான காட்டு விலங்குகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அந்த மலையில் நீரோடை, குளம், நதி இதெல்லாம் நிறைய இருந்தது. அப்போது திரிகோணமலையில் தாழ்வாரத்தில் மகாத்மான வருண பகவானுடைய ருத்துமான் அப்படின்னு நந்தவனம் இருக்குது. அங்கே தேவர்கள்லாம் விளையாடுறது ரொம்ப இயற்கை. அந்த தோட்டத்தில் எப்போவுமே பூக்கள், பழங்கள் எல்லாமே நன்னா இருக்கும். அந்த தோட்டத்தில் மந்தாரம், பாரிஜாத்தம், பாதிரி, அசோகம், சம்பகம் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அது தவிர சாப்பிட்றதுக்கு பலா, பாக்கு, தென்னை, பீரிச்சம், கொய்யா, மாதுளை, இலிப்பை, தேன், பனை, தாமலம், அசனம், மருதம், அரிஷ்டம், அத்தி, ஆலம், கிம்சுகம், சந்தனம், பிசுமந்தம் அப்படின்ற விதமான மரச்செடி கொடிகள்லாம் இருந்தது. செவ்வாழை, நாகமரம், இளந்த, தாளிக்காய், அபயம், நெல்லி, வில்வம், விழா, எலுமிச்சம், பலாத்தகம் அப்படின்ற பல பெரிய பெரிய மரங்கள், தங்க தாமரை எல்லாம் இருந்தது. ஏன் அப்படின்னா இது ருதுமான் அப்படின்றது கார்டன் சொல்கிறோமே, இதில் எல்லாமே இருக்குது. அதனால் இப்படிலாம் செழிப்பாக இருந்தால் இவ்வளோ இருக்கும். பறவை கூட்டம் வர நிறையா இருக்கும் இல்லையா? இந்த மலையை பற்றி வர்ணிக்கிறா அப்படி வர்ணிக்கிறா. அந்த மாதிரி மலையில் தான் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த மலையில் ஒரு பெரிய யானை ஒன்று இருந்தது. அதுக்கு கஜேந்திரன்னு பேர். அது சந்தோஷமாக பல பின் யானைகளோட சுற்றி சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்தா காட்டுக்கு ராஜா இல்லையா, எல்லாருக்கும் ஒரே பயம். அது வரும்போது எல்லோரும் ஓடி விடுவா. அந்த மாதிரி அது பயமே இல்லாத சந்தோஷம் எல்லா இடத்துலையும். அந்த கஜேந்திரன் சொல்லி பெரிய பெரிய யானைகள், மதம் பெருகும் குட்டி யானை எல்லாமே எல்லாம் சுற்றின்னு கிடந்தது. ஒரு நாள் வெயிலோட வெப்பம் தாங்க முடியாது, ஒரு எல்லாரும் நீர் கிடைக்குமான்னு தவிச்ச ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்தால் இந்த நான் சொன்னேனே இந்த ஒரு அழகான அந்த ருதுமான் அந்த ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே தான் நீரோடத்துக்கு கஷ்டம் இல்லையே, அழகாக வாரி எடுத்து சந்தோஷமாக தானும் சாப்பிட்டு மனைவிகளுக்கு மேலே தெளித்து பசங்களுக்கு மேலே தெளித்து குள்ளுன்னு ஜாலியாக விளையாடிட்டு துதி கையால் தண்ணி எடுத்து ஆனந்தமாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை அப்படின்னா ஆனந்தமா அப்படின்னா இல்லை. ஆனந்தமாக இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே நம்ம பிறவி எடுத்ததுக்கு காரணம் நம்மளோட பிறவி பயனை அனுபவிக்கிறதுக்கு தான். எந்த ஜந்துவாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்ம பூமி. நிறைய புண்ணியத்தை பண்ணிட்டு இந்த உலகம் நமக்கு கிடையாது, தங்க வந்த உலகம் தான் இது. அவ்வளோதான். தங்கிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதுதான். பாவத்தை பண்ணால் நம்ம இங்கே தான் வரணும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ எதுவுமே நிலை கிடையாது. அது விளையாடி இந்த நிலையாக இருக்க போகணும் அது நினச்சிட்டு இருந்தது. ஆனால் அது கிடையாது. என்ன அப்படின்னா அப்படியே சந்தோஷமாக விளையாடிந்தா அப்போ தான் அந்த தடாகத்தில் ஒரு பலமுள்ள முதலை சீடிண்டு காலை கவிழ்த்து காலை அசக்கி பார்த்தது. இது அசக்கல அது இன்னும் நல்லா லாவகமாக பிடிச்சிட்டு இருந்தோன்னா இதெல்லாம் சண்டை போட்டது. யானையும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பிறவழின்னு சொல்லி முதலையாவது ஒரே ஒரு காலை மட்டும் பிடிச்சது. அதுங்க 4 பக்கமும் இழுத்து நரக வேதனையை கொடுத்துருத்து. 1000 வருஷத்துக்கு சண்டை போட்டுட்டே இருக்குது. இதுக்கு மேலே வருது, இது கீழே போகிறது. மேலே வந்தா கஜேந்திரனுக்கு சக்தி, ஆனால் அது முதல்ல திருப்பி தண்ணி இழுத்துன்னு கொடுத்து முடியல. சொந்த பந்தங்கள்லாம் விலைக்கிடுத்து. சொந்த பந்தம்னால என்னென்னா நன்னா இருக்கிற வரலைங்க, அதுக்கப்புறம் நன்னா வேணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாளாம். அது அதுங்க கூட்டத்துலேயும் இருக்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துது. அதுக்கப்புறமா இந்த கஜேந்திரனோட பாருங்க பிராண சங்கடம் அப்போ தான் பெருமாளை நினச்சிது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் பெருமாளை அது நினச்சிது இருக்குது. அது என்ன நினச்சிது, இந்த முதல்ல என்னை பிடிச்சிருக்கே, இது விதியோட செயல் தான். என்னோடய உயிரை வாங்கும் பாசக்கயிறு இதில் சிக்கி நான் தவிக்கிறேன். என்னை போல் ஒரு வலிமையான உறவினர்கள் இந்த எல்லாம் என்னோட துன்பத்துலேருந்து நீக்கமாக நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுது, பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும். காலம் ரொம்ப கொடுமையது, விதி ரொம்ப வலிமை. யமனாகிய பாம்பை போல அனைத்தையும் விழுங்கவே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காலத்தை கொண்டு பயந்தவன் பகவானையே சரணடைவான். அவனை பகவான் கட்டாயம் காத்தருள்வான்.
அவ்வளோதான். அவனிடம் கொண்ட பயத்தினால் யமதர்மனும் அவனை உயிரை பெருக்காமல் வேலைக்காரமாக ஓடி ஓடி வேலை செய்வானாம். அதுதான் பெருமாளுகள் அடைக்கலம் சொன்னால் யமன் கூட நம்மக்கிட்ட வந்து வேலைக்காரன் மாதிரி வந்துடுவாராம் அப்படின்ட்டு அதை நினச்சி தான் கஜேந்திரன். சரி, கஜேந்திரன் காலில் இப்போ முதல்ல நன்னா பிடிச்சின்றது, அதால் தப்பிக்க முடியல. உறவுக்காரெல்லாம் அத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சி இழுத்துன்னு லாவகமாக முதல்ல வாயில் வச்சுக்கிற மாதிரி வச்சு விட்டா முதலைக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளை மனுஷாலால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கடைசியாக தெரிஞ்சுன்றது. அப்படி அது கடைசியாவது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆமாம், அது ஏன் பல பேருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தெரியல. மறுபடியும் பணம் தான் முக்கியம், காசு தான் முக்கியம், அதுன்னு போயிட்டுருக்கா. ஆனால் இந்த யானை ஜென்மம் எடுத்த கஜானனுக்கு தெரிஞ்சு போச்சு கஜேந்திரனுக்கு சாஸ்வதம் எதுன்னு. ஏன் தெரிஞ்சதுன்னா அது அப்படி ஒரு நல்ல பிறப்பாக இருந்திருக்கு. அது என்ன பிறப்பாக இருந்திருக்கு, மகாவிஷ்ணு அதை எப்படி காப்பாற்றுறார். பரபரப்பாக ஓடி வந்து எப்படி உத்திரியம் கூட கீழெல்லாம் போட்டுட்டு ஓடி வராராம். கிரீடம்லாம் அவரை கருடன் அப்படி சீக்கிரம் கருடனே வேகம் அதை இன்னும் வேகப்படுத்துகிறாராம். ஏன் இந்த பரபரப்பு, ஏன் இந்த பக்தன் மேலே இப்படி ஒரு அபார கருணை? வாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீகமான சேனல்னு சொல்லிட்டேன். ஆமாம், இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, இதே சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்கிறது. ஆனால் நீங்கள்லாம் நல்லா ஸ்டபனாக நிர்தாட்சிணியமாக இருக்கீங்க. வெறும் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு. எப்படின்னா யூடியூப்பில் நிறைய பேர் மெசேஜ் வருது, கேட்குறவா நிறைய பேர், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவா 30% கூட இல்லைன்னு வருது. நான் என்ன சொல்கிறது? சரி, நீங்கள் கேட்குறவால நிறைய பேர் பண்ணுறதில்ல, தயவுசெய்து பண்ணவா நிறைய பேரை காமிச்சு வைங்க. இது ஒரு ஆன்மீக சேனல், கண்டிப்பாக ஆத்ம நண்பர்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அது வேறு வழி கிடையாது. நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடுத்த வாரம் தொடர்ச்சியை பார்ப்போம்.